இன்னும் 35,000 உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படுது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பண்ணி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல 90% அரசு மானியத்தோட 1000 வீடுகள் பல்வேறு மாவட்டங்கள்ல வழங்கப்பட்டது. இதோட திருவான்மியூர்ல தற்காலிகமாக வீட்டில் வசித்து வர்ற நரிக்குறவர் தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு முழு வாரியத்தோட தாட்கோ மூலம் வீடு கட்டி தர போறோம். நம்மோட குறிக்கோள் மனித கழிவுகள் மனிதர்களை அகற்றக்கூடிய அவலநிலைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அருமை சகோதரர் நம்முடைய திரு செல்ல பிறந்தவர்கள் ஒரு முறை என்னை சந்திச்சு தலித் இந்திய வர்த்தக மற்ற தொழிற்சங்க அமைப்போடு இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று ஒரு கோரிக்கை வச்சார். அதை கேட்டப்போ நல்ல திட்டமாக இருந்தது, சிறப்பான திட்டமாக இருந்தது என்று நான் உடனே அதிகாரிகள் அழைச்சு கலந்து பேசி உடனே அந்த கோரிக்கை பரிசீலித்து கடந்த 28/2/2023 அன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம். இந்த பணிகள் இயந்திரமயமாக ஆக்கி இருக்கிறோம். சென்னை பெருநகரில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கட்டமைப்பு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 539 இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கு. புதுசா 58 கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் 28,55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆகஸ்ட் 12 அன்று சென்னை குடிநீர் வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த இயந்திரங்களை இயக்கவும் கழிவுநீர் கட்டமைப்புகளை பராமரிக்கவும் 728 நிரந்தர பணியாளர்கள் மற்றும் 1489 ஒப்பந்த பணியாளர்கள் மூலமா இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் மூலமா பணியாளர்களுக்கு மாசத்துக்கு குறைந்தபட்ச வருமானமா தலா 50,000 7 ஆண்டுகளுக்கு உறுதி செய்யப்படும். இந்த பணிகளுக்காக 524 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த குடும்பத்தினருக்கு நிரந்தர வருமானம் உறுதி செய்யப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மாண்பையும் மேம்படுத்த இந்த சிறப்பு திட்டம் வழிவகுத்திருக்கு. இப்படி பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவி செய்வதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிட்டு தான் அப்படி நான் கருதல. சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம், பெண்ணுரிமை, ஒடுக்கப்பட்டோர் உரிமை ஆகியவற்றை உள்ளடக்கின திராவிடவியல் கோட்பாடை சட்ட ரீதியாக மாற்றி கொள்கைகளை ஆட்சி முறைகளாக ஆக்கணும் தான் நினைக்கிறோம். அதுக்காக தொடர்ந்து உழைக்கிறோம். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் நிறைவேற்றாத புதுமை திட்டங்களை நாம் நிறைவேற்றுறோம்.